சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க விஜயாவும் மனசு மாறி ரொம்ப நாள் கழிச்சு பார்வதியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. உடனே பார்வதி விஜயாவை பார்த்த சந்தோஷத்துல, என்ன விஜயா வீடு தேடி வந்திருக்க, என் மேல உள்ள கோவம்லாம் இப்ப இல்ல. நான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு உன்னை பார்க்க வந்தேன், நீ என்கிட்ட ஒழுங்கா பேசவே இல்ல. எனக்கு எவ்வளவு மனசு வேதனையா தெரியுமா இருந்தது. நான் வேணும்னே உனக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைப்பேன். விஜயா உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்கிட்ட பேசல, போன் பண்ணாலும் எடுக்கல, வீட்டு பக்கமும் வராம இருந்தியா, ரொம்ப மனசு வேதனையா இருந்தது. இப்ப மனசு மாறி என்ன பார்க்க வந்தியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயாவும், உன் மேல எனக்கு ரொம்ப கோவம் தான் பார்வதி, அதனாலதான் இத்தனை நாள் டான்ஸ் கிளாஸ்க்கு கூட போக கூடாது, உன் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மனோஜ் ரோஹிணி என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க, அதனாலதான் நீ செஞ்சதெல்லாம் மறந்துட்டு உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படி ரோஹிணி என்ன செஞ்சுட்டான்னு நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க விஜயான்னு கேட்க, அது வேற ஒண்ணு இல்ல, நம்ம மனோஜ் இப்ப நல்ல பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு நிறைய லாபம் கிடைக்குது, அதனால எனக்கு வளையல் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான், ரோஹிணியும் நல்லா பாத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்க பெரிய வீடு ஒண்ணு வாங்க போறாங்க, அதை சுத்தி பார்க்கறதுக்காக என்னையும் கூப்பிட்டுருக்கான். அந்த வீடு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா. என் பையன் மனோஜ் எனக்காக இவ்வளவு பெரிய வீடெல்லாம் வாங்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல பார்வதி. ஆனா மனோஜ நான் படிக்க வச்சதுக்கு அவன் எனக்கு எல்லாத்தையும் நல்லதாவே செஞ்சுட்டு இருக்கான். இந்த முத்துவா இருக்கட்டும் ரவியா இருக்கட்டும் இப்ப வரைக்கும் சம்பாதிக்கிற பணத்தை கூட என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததில்ல. ஆனா என் பையன் மனோஜும் என் வீட்டுக்கு வந்த பணக்கார மருமக ரோஹிணியும் நான் கேட்காமலே எனக்கு எல்லாத்தையும் பார்த்து செய்யறாங்க. மாசம் மாசம் ரோஹிணி பணத்தை எல்லாம் கொடுத்து எனக்கு உதவி செய்யறதுக்காக என் வீட்டுக்காரர் 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவ நகையெல்லாம் அடகு வச்சு எனக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணா. இப்படி எனக்கு மகனும் மருமகளும் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அந்த மீனா இருக்காளே, அவளும் தான் பெரிய ஆர்டர் எல்லாம் எடுத்து செய்யறா. ஏதோ இப்ப முதல் ஆர்டர்ல நிறைய பணம் கிடைச்சதுன்னு சொல்லி வெறும் ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தா. இப்ப வரைக்கும் பணத்தை என்கிட்ட காட்டவும் இல்ல. மூத்திக்கிட்ட கொடுப்பா, இல்லனா மாடியில வீடு ரூம் கிட்டணும்னு சொல்லி பணத்தை சேர்த்து வைப்பா. ஆனா எனக்காக அந்த வீட்டுல இருக்கிறது ரோஹிணியும் மனோஜும் மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. இதை கேட்ட பார்வதியும், ரோஹிணி ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, நான் தானே உன் வீட்டுக்கு ரோஹிணி மருமகளா வரதுக்கு காரணம், உனக்கு ஏத்த மருமக தான் வந்திருக்கா விஜயா, நீ கவலைப்படாத, இனி ரோஹிணியாலையும் மனோஜாலையும் நீ சந்தோஷமா இருக்க போற, நீ தான் இப்ப அந்த வீட்டுக்கு பெரிய ராணி மாதிரி ஆக போறியே. அது மட்டும் இல்லாம மனோஜும் ரோஹிணியும் அந்த வீட்டுக்கு போகும்போது நீயும் அந்த பெரிய வீட்டுக்கு போயிருவல்ல அப்படின்னு கேட்க, ஆமா எத்தனை நாள் தான் இந்த சின்ன வீட்லயே இருக்கிறது, எனக்காக தான் மனோஜ் இவ்வளவு பெரிய வீடு வாங்குறான், அது எப்படி பார்வதி நான் போகாமையா அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க ரோஹிணியை பத்தியும் மனோஜை பத்தியும் இங்க பார்வதி கிட்ட. இதை கேட்ட பார்வதியும், பரவாயில்ல விஜயா, நீ சந்தோஷமா இருந்தா பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, இத்தனை நாள் பேசாம இருந்த, ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப நல்லா இருக்குது விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனி கொஞ்ச நாளையில நானும் டான்ஸ் கிளாஸ் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டியதான், அதான் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் தான் உன் வீட்டுக்கு வருவேனே பார்வதி, அதனால பசங்க எல்லாரையும் வர சொல்லிரு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து விஜயா வந்து மனோஜ பத்தியும் ரோஹிணியை பத்தியும் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க மனோஜும் ரோஹிணியும் வீட்டுக்கு வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே இங்க வந்து அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க. அப்பா இந்த மாதிரி வீடு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா, அதுவும் இவ்வளவு சீக்கிரத்துல நம்மளுக்கு ஒரு கம்மியான விலையில ரொம்ப நல்ல ஒரு வீடு கிடைச்சிருக்கு, அந்த வீடோட மதிப்பே 5 கோடியாம்பா, ஆனா வெறும் 3 கோடி தந்தா போதும்னு சொல்றாங்கப்பா. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருக்கிற ஓனர் 2 பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, எங்களை பார்த்து எவ்வளவு பெருமையா பேசுறாங்க தெரியுமா. நாங்க இப்ப இருக்கிற மாதிரி தான் அவங்களும் இந்த வீடெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தாங்களாம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்ததாலாம் சொன்னாங்கப்பா. அதனால அவங்கள பார்க்கவே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, அவங்க எங்களுக்காக ரொம்ப விலையெல்லாம் குறைச்சு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. இந்த நேரத்துல இந்த வீடை வாங்காம விட்டுட்டோம்னா அப்புறம் இந்த மாதிரி ஒரு வீடை வாங்கவே முடியாதுப்பா. அதனால நீங்க எல்லாரும் வந்து அங்க ஒரு நாள் நல்லா சுத்தி பாருங்க, அங்கேயே நீங்க இருந்து உங்க எல்லாருக்கும் அந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே வாங்கிட வேண்டியதான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்றாரு, மனோஜ் நீ வீடை வாங்குறதெல்லாம் சரிதான், ஆனா அவ்வளவு பணத்துக்கு எங்க போவ, உனக்கு லாபம்னு கிடைக்கிறது என்னவோ 5 லட்சமோ 10 லட்சமோ, இதை வச்சு எப்படி பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணுவேன்னு கேட்க, அதுக்கு ரோஹிணியும், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் முத்து, நாங்க ஒன்னும் உங்ககிட்ட பணத்தை கேட்க போறது இல்ல, அதெல்லாம் நாங்க லோன் ஏற்பாடு பண்ணிருக்கோம், மாசம் மாசம் நாங்க வந்து எப்படி பணத்தை கொடுத்துக்கணும்னு எங்களுக்கும் தெரியும், எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க முத்து, உங்ககிட்ட நாங்க எதையும் கேட்கல, நாங்க அண்ணாமலை அங்கிள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம், வீடை வாங்க தான் நாங்க முடிவெடுத்துட்டோம், பணத்தை நாங்க ஏற்பாடு பண்ணிருவோம், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க முத்து அப்படின்னு ரோஹிணி சொல்லிடுறாங்க. உடனே மீனாவும் முத்துவை பார்த்து ரொம்ப கோவமா, ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, அவங்க வீடு வாங்குறாங்க இல்ல கார் வாங்குறாங்க அது அவங்களுடைய விருப்பம், இதுல நீங்க எங்க தலையிடுறீங்க, பணத்தை அவங்க எப்படி வேணாலும் ஏற்பாடு பண்ணட்டும், நம்ம கிட்ட அவங்க வரது போறது இல்ல, ரோஹிணி என்ன செஞ்சாலும் அதுல நம்ம தலையிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஏன்னா நம்ம அவங்கள மாதிரி படிக்கவும் இல்ல கை நிறைய சம்பாதிக்கவும் இல்ல, இந்த வீட்டுல ரோஹிணி மட்டும் இல்ல வேற யாரும் நம்மள மதிக்கிறதே இல்ல, அப்படி இருக்கும்போது நம்ம பேசாம இருக்கிறது தாங்க நல்லது அப்படின்னு மீனா சொல்லும் போது முத்துவும் அமைதியா இருக்கிறாரு. ஆனா அண்ணாமலை இங்க மனோஜ் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு, ஆமா மனோஜ் லோன் எல்லாம் வாங்குறது சரிதான், பின்னாடி அதிகமா கடன் வாங்கிட்டு நீ பிரச்சனையில இருந்தா அப்புறம் வீடு தேடி பிரச்சனை எனக்கும் வந்துரும், நீ அதனால கடன் எல்லாம் வாங்காம முதல்ல பணத்தை நல்லா சேர்த்து வை, அதுக்கப்புறமா வீடு வாங்கிக்கலாமே, இப்ப எதுக்கு தேவையில்லாம வீடெல்லாம் வாங்கிக்கிட்டு, இப்பதான் நீ கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ்ல முன்னேறிட்டு இருக்க, பணத்தை சேர்த்து வச்சுட்டு நல்லபடியா நீ ஒரு பெரிய வீடு வாங்க வேண்டியதான், வீடு வாங்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா கடன் வாங்கி வீடு வாங்குறதெல்லாம் தப்புன்னு தான் சொல்றேன், ஏற்கனவே கடையிலேயே நீ நிறைய பொருள் எல்லாம் ஏமாந்துட்டு ஒழுங்கா நீ வேலையும் செய்ய மாட்டேங்கிற, மறுபடியும் இந்த 30 லட்சம் ரூபாயும் கொடுத்து ஏமாந்து போயிடாத, வீட்டுல என் பணத்தை எடுத்துட்டு போய் இன்னும் அந்த பணத்தை திருப்பி தரல, மூத்து மீனாவுக்கு தர வேண்டிய 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் தரல, அதனால நீ செலவு செய்ய போறேன்னு சொன்னாலே கொஞ்சம் எனக்கு பயமா தான் இருக்கு, ஏமா ரோஹிணி நீ நல்லா விசாரிச்சு பாத்தியாமா, அந்த வீடை வாங்கலாமா இல்ல அந்த வீடு ஓனர் கிட்ட நல்லா நீ பேசி தெரிஞ்சுக்கிட்டியாமா, அப்புறம் ஏமாந்து வந்து நிக்காதீங்க, நான் இவ்வளவுதான் சொல்லுவேன், கடனும் வாங்காதீங்க, இருக்கிற பணத்தை சேர்த்து வைங்க, வீண் செலவு செய்ய வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை எவ்வளவோ தெளிவா இங்க மனோஜ் கிட்ட சொல்லியும் மனோஜும் ரோஹிணியும் அதை புரிஞ்சுக்க தயாராவே இல்ல. உடனே விஜயா, என்னங்க நீங்க
நம்ம மனோஜ் என்ன முத்து மாதிரியா இந்த கார் ஓட்டிக்கிட்டு ஒழுங்கா சம்பாதிக்க தெரியாமையா இருக்கான்? அவன் பிசினஸ் ஆரம்பிச்ச கொஞ்ச நாளையிலேயே பெரிய டீலர்ஷிப் எல்லாம் மனோஜ நம்பி கொடுத்து இப்ப அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான். மனோஜாவது ஏமாந்து போறதாவது. அவன் முன்னாடி பிசினஸ் ஒழுங்கா தெரியாம அப்படி இப்படி ஏமாந்துருக்கலாம். அதுக்காக என் பையனை நீங்க இப்படியா நம்பாம இருக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனோஜும் ரோஹிணியும் என்ன முடிவெடுத்தாலும் சரியாதாங்க இருக்கும். அவங்க விருப்பப்பட்ட மாதிரியே வீடை வாங்கட்டுங்க. இத்தனை நாள் தான் இந்த சின்ன வீட்லயே இருக்கிறது. நீங்க எனக்குன்னு எதுவும் பெருசா வாங்கி தரல. எங்க அப்பா போட்ட நகை மட்டும் தான் இப்ப என்கிட்ட இருக்கு. மனோஜோ ரோஹிணியும் தான் எனக்கு நகை போட வேணும் வாங்கி கொடுக்குறாங்க. எனக்கு நீங்க பெருசா எதுவும் செய்யல. இந்த வீடை மனோஜ் எனக்காக தான் வாங்குறான். அதையும் வாங்க வேண்டான்ற மாதிரியே சொல்றீங்களே. என் பையன் மனோஜுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். நீங்க ஒண்ணு இதுல யாரும் தலையிட வேண்டாம். முத்து உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஏமா ரோஹிணி பணத்தை சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுமா. வீடை முதல்ல வாங்கிருங்க. நான் அந்த வீட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க விஜயா. ஆனா அண்ணாமலைக்கு இங்க நடக்கிறது எதுவுமே சரியாவே தெரியல. ரோஹிணி என்னடானா அவங்க அப்பா கிட்ட இருந்தோம் மாமா கிட்ட இருந்தோம் பணத்தை வாங்கி தரேன்னு சொல்றா. இப்ப வரைக்கும் ரோஹிணியோட அப்பா மாமா சொந்தக்காரங்க நீ யாருமே இங்க வீட்டு பக்கம் கூட வரல. இந்த மனோஜ் என்னடானா ஆடம்பரமா செலவு செய்யணும், இருக்கிற பணத்தை சேர்த்து வைக்காம வீண் செலவு செய்யணும்னு பாக்குறான். இதுலயும் அவன் ஏமாறாம இருந்தா சரிதான். எப்பயுமே இந்த மனோஜுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கிறானே தவிர்த்து பொறுப்பா நடந்துகிட்டா அதுவே போதும் நினைக்கிறேன். இதுல விஜயா வேற மனோஜுக்கு சப்போர்ட் பண்றா. என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க ரோஹிணி மனோஜ் விஜயானு எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த சமயம் முத்துவும் மீனாவும் மெதுவா அண்ணாமலை கிட்ட பேச வராங்க. உடனே முத்து அண்ணாமலை கிட்ட அப்பா என்னப்பா இது மனோஜுக்கு தேவையில்லாத வேலை மாதிரி தெரியுதுப்பா. அது மட்டும் இல்லாம மனோஜ் சொல்றத பார்த்தா இந்த வீட்டு ஓனர் கிட்ட நீங்க போய் முதல்ல பேசுங்கப்பா. மனோஜ் எல்லாரையும் நம்பி ஏமாந்துகிட்டே இருப்பான். இந்த மனோஜ் வேற 30 லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு போய் கொடுக்க போறேன்னு சொல்றான். அந்த பெரிய வீடு வாங்க போறேன்னு சொல்றான். இதெல்லாம் சரியாவே தெரியலப்பா. யாரையும் நம்பி மனோஜும் அந்த பார்லலமாவும் ஏமாந்துடக்கூடாதுன்னு நீங்க என்னவோ நல்ல எண்ணத்துல சொன்னாலும் அதை மனோஜ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அம்மாவும் மனோஜுக்கும் பார்லலமாவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் புரிய வைக்கலாம்லப்பா. அது மட்டும் இல்லாம வீடை வாங்கிக்கிட்டு இந்த மனோஜும் ரோஹிணி அவங்க தனியா போயிட்டாங்கன்னா அம்மாவும் அங்க போயிருவாங்க. அப்புறம் நாம மட்டும் எப்படிப்பா இங்க இருக்கிறது? இத்தனை நாள் இங்க எங்களுக்கு ரூம் இல்லைனாலும் பரவாயில்ல, குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க வெளியில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ரூமே வேண்டாம்னு சொல்லி தனியா நாங்களே மாடியில ரூம் கிடைக்கிறோம்னு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மனோஜ் மட்டும் வீடெல்லாம் வாங்கி தனியா போகணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சரியாப்பா? நாம எல்லாரும் ஒன்னா இதே வீட்டுல இருந்தா தானப்பா எப்பயுமே சந்தோஷமா இருக்கும். அது தானப்பா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு இங்க முத்து சொல்லும் போது அதுக்கு உடனே அண்ணாமலை நான் நினைக்கிறதா முத்து நடக்குது. நீ என் கூட இருந்தா அதுவே போதும். மத்தபடி உங்க அம்மா மனோஜ் எல்லாருமே ஒரே மாதிரி தான் நினைப்பாங்க. அவங்க மனோஜுக்கும் ரோஹிணி விஜயான் எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம். ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீயும் மீனாவும் அப்படி இல்ல. கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் என் கூட இருந்தா அதுவே போதும். மத்த யாரையும் நான் நம்பவே மாட்டேன் முத்து அப்படின்னு அண்ணாமலை சொல்லும் போது முத்துவும் மீனாவும் எதுவும் பேசாம கண் கலங்கி நிக்கிறாங்க. இங்க ரோஹிணி ஏற்கனவே கிறிஷ் தான் கிட்ட பேசாம ரொம்பவே கோவமா இருந்தான். அன்னைக்கு வேற கிறிஷ் ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி அப்படியே திட்டிட்டு வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். கிறிஷ் என்ன செய்யறான்னு தெரியலையே அப்படின்னு பார்லர்ல இருந்து யோசிக்கும் போது தான் பையன் கிறிஷுக்கு போன் பண்றாங்க ரோஹிணி. இங்க ரோஹிணியோட அம்மா ரோஹிணி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அம்மா கிறிஷ் என்னமா பண்றான் அவங்கிட்ட நான் பேசட்டுமான்னு கேட்க, ஆனா கிறிஷ் நான் பேச மாட்டேன் பாட்டி. அம்மா செய்யறது எனக்கு எதுவுமே பிடிக்கல. அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நான் செய்யணும்னு யோசிக்கிறாங்களே தவிர்த்து நான் என்ன ஆசைப்படுறேன் எனக்கு என்ன தேவைன்னு அம்மா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. என் ஃப்ரெண்டோட பிறந்தநாள் இருக்குன்னு சொல்லியும் ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்லி என்ன பேசி என்ன திட்டிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா செய்யறது எனக்கு எதுவுமே பிடிக்கல. இதே மீனாத்தையும் இங்க முத்து மாமாவும் எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செய்வாங்க. இப்பதான் எனக்கு மீனாத்தை முத்து மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. வர வர அம்மாவை எனக்கு பிடிக்கவே இல்லை. அம்மா போன் பண்ணாலும் அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லிருங்க பாட்டி அப்படின்னு ரோஹிணி ஆசையா பேசும்போது பேசவே முடியாதுன்னு கிறிஷ் ரொம்பவே பிடிவாதமா போனை கூட வாங்காம ரூமுக்கு போயிடுறான். இதை பார்த்த ரோஹிணியோட அம்மா சொல்றாங்க, ரோஹிணி இப்பயாவது கொஞ்சம் யோசனை செஞ்சு பாரு கல்யாணி. ஏன்னா உன் பையனே உன்னை வந்து பேசக்கூடாது உன்னை பார்க்க கூடாதுன்னு ஒரு நிலைமைக்கு நீ கொண்டு வந்திருக்கு. அவன்கிட்ட நீ அப்படி நடந்துக்கிற. அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாம உன் வாழ்க்கையும் உன் சந்தோஷமும் தான் முக்கியம் நினைச்சு உன் பையனை பத்தியும் என்ன பத்தியும் நீ யோசிக்காமே இருக்க. சீக்கிரமா கிருஷ்ண பத்தின உண்மையை உன் வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லி கிருஷ்ண நீ உன் கூடயே கூட்டிட்டு போய் வச்சுக்கிறது தான் உனக்கு நல்லது. இல்லைன்னா உன் பையன் உன் மேல பாசமே இல்லைன்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் தான் முக்கியம்னு அவங்கள தேட ஆரம்பிச்சிருவா. பாத்துக்கோ. உன்னை விட கிருஷ் மேல ரொம்ப பாசமா இருக்கிறது மீனாவும் முத்துவும் தான் அப்படின்னு கிருஷ் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ அவனுக்கு அம்மாவாவே இருந்தாலும் அவன் பாசத்தை தேடும் போது மீனா முத்து தான் இங்க கிருஷுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அதனால யோசனை செஞ்சு சீக்கிரமா ஒரு நல்ல முடிவாயிடு. உன் பையனே உன்கிட்ட பேச விரும்பலன்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் மட்டும் உன்கிட்ட என்ன பேசுறது, நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு இங்க ரோஹிணி கிட்ட எதுவுமே பேசாம இங்க கிருஷ பத்தி சொல்லிட்டு போனை வச்சிருக்காங்க ரோஹிணியோட அம்மா. இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்கு அவ்வளவு கோவம் வருது. என் அம்மாவுக்காகவும் கிருஷிக்காகவும் நான் என்ன செஞ்சாலும் அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையை மட்டும் தான் சொல்றாங்க. உண்மையை சொன்னா இங்க மனோஜும் என்ன வேண்டான்னு சொல்லி விஜயாத்தை என்ன வெளியில போக சொல்லிடுவாங்க. இப்பதான் மனோஜ் கூட சேர்ந்து சந்தோஷமா வீடெல்லாம் வாங்கலான்னு எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லாம செய்யணுமா நானு? கிருஷ் அவன் அப்புறமா அவனை நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு அந்த பெரிய வீடை வாங்கணும். அதுக்காக மட்டும் தான் எல்லா ஏற்பாடையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க ரோஹிணி. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க மனோஜ் வாங்க போற வீட்டோட ஓனர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் பணத்தை முதல்லயே கோயில்ல வந்து கொடுத்துட சொன்னதுக்காக ரோஹிணியை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு மனோஜ். உடனே ரோஹிணியும் மனோஜ் நாம 2 பேரும் போனா சரியா வராது. அண்ணாமலை அங்கிள் வேற நம்ம செய்யறதெல்லாம் பெரிய தப்புன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்போதைக்கு வீடு வாங்க வேண்டாம்னு வேற சொல்றாரு. அதனால எதையும் நாம செய்யாம விஜய் ஆண்டியை கூட கூட்டிட்டு போவோம். அவங்க வந்து இங்க ஓனர் கிட்ட பேசின மாதிரியும் இருக்கும். அத்தையை வச்சுதான் பணத்தை கொடுத்தோன்னு வேற யாராவது கேள்வி கேட்ட சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க விஜயாவை பார்க்க போறாங்க. விஜயாவும் மனோஜ் சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல மனோஜ், நீ என்ன செஞ்சாலும் அம்மாவுக்கு தெரியணும்னு சொல்லி என்ன வந்து முன்னாடி நிக்க வைக்கிறல, அதுவே எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்குன்னு சொல்லி ரோஹிணி கூடயும் மனோஜ் கூடயும் சேர்ந்து
அங்க ஓனருக்கு பணம் கொடுக்கறதுக்காக விஜயா போறாங்க. கோயில்ல மனோஜ் ரோஹிணியை ஏமாத்துறதுக்காகவே அந்த வீட்டோட ஓனரா பேசிட்டு இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. இவங்க வரவங்க கிட்ட நம்ம நம்புற மாதிரி நடந்துக்கணும், அப்பதான் நமக்கு 30 லட்ச ரூபாய் பணம் கைக்கு வரும். ஆனா வந்த உடனே ஏமாத்திட்டு வேற எங்கேயாவது கிளம்பிட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. நாம என்ன சொன்னாலும் நம்புறாங்க, எதை காமிச்சாலும் இது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் படிச்சிருந்தாலும் நம்ம சொன்னதை மட்டும் நம்புறாங்க. இப்படி ஒரு ஆள் கிடைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வீடு நம்ம வீடே கிடையாது, ஆனாலும் அந்த வீட்டை வச்சு நம்மளுக்கு எவ்வளவோ பெரிய ஒரு வருமானம் வரப்போது பத்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க விஜயாவும் போயிடுறாங்க. விஜயா மனோஜ் ரோஹிணின்னு அங்க வீட்டு ஓனர் கிட்ட பேசி அவங்க எதிர்பார்த்த பணத்தை கொடுக்குறாங்க. விஜயாவும் அங்க வீட்டு ஓனர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. மனோஜ் இப்படி ஒருத்தவங்க கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், அதுவும் ரொம்ப பணம் கொடுத்து வாங்க வேண்டிய வீடை நீ கம்மியான பணம் கொடுத்து வாங்குறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லாம் வீட்டு ஓனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் மனோஜ், உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு விஜயா சொல்லும்போது ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க மனோஜ் விஜயா கிட்ட சொல்றாரு, அம்மா ஏற்கனவே இந்த வீடை வாங்க என்ன தவிர நிறைய பேர் இருக்காங்கம்மா, இந்த வீடு ரொம்ப நல்ல வீடா இருக்கா, அதனாலதான் இதை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சுதாமா இவர் கேட்ட முதல்ல பணத்தை கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கு, அதையும் நான் கொடுத்துட்டேன்னா அப்புறம் அந்த வீட்டுக்கு நம்ம போயிடலாமா, இனி அந்த மீனா முத்து இருக்கிற வீட்டுல நம்ம இருக்க வேண்டாம், அப்ப அவையும் கூப்பிட்டு போயிடலாமா, நம்ம எல்லாரும் தனியா அந்த பெரிய வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் உங்க அப்பா வந்தாலும் வரலனாலும் நான் உன் கூட இருக்கேன், நான் இருந்தாதான் நீங்க 2 பேரும் நல்லா உழைச்சி சம்பாத்தியம் பண்ற பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பீங்க, அதை நான் பார்த்துப்பேன்ல, நான் இருந்தா போதாதா, உங்க அப்பாவுக்கு மீனாவும் முத்துவும் தான் முக்கியம், நீ கூப்பிட்டாலும் உன் பெரிய வீட்டுக்குலாம் வர மாட்டாரு, ஆனா நான் அப்படி இல்ல, நீயும் இங்க ரோஹிணியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நான் மட்டும் தானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க விஜயா. இங்க மனோஜும் ரோஹிணியும் உடனே லோன் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு அந்த வீட்டுக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. உடனே விஜயாவும் மனோஜ் உனக்கு பணம் தேவை ஏதாவது இருந்தா உங்க அப்பா கிட்ட வேணும்னா கேளு, என்கிட்ட பணம் இருந்தா கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரோஹிணியும் வேண்டாத, யார்கிட்டயும் பணத்தை கேட்டு நாங்க எங்களுக்கான வீடை வாங்க வேண்டாம், எங்களுக்கு வீடு வாங்கணும்னு தெரியும், எப்படி வாங்கணும்னு தெரியும், அதான் முத்துவும் மீனாவும் கேள்வி கேட்டதுக்கே நான் சொன்னேனே, அது மட்டும் இல்லாம நாங்க லோன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி பணத்தை எல்லாமே நாங்க ஏற்பாடு செஞ்சுட்டோம், நீங்க எல்லாரும் வந்து வீடை சுத்தி பார்த்துட்டு அங்க ஓனர் கிட்ட பணத்தை கொடுத்துட வேண்டியதான், அப்புறம் அந்த வீடு நம்ம வீடு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல ரோஹிணி, நீ வந்ததுக்கு அப்புறமா தான் மனோஜ் இவ்வளவு தெளிவா நல்லா முன்னேறிக்கிட்டே போறான். முன்னாடி எல்லாம் நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டான், மனோஜை படிக்க வச்சதே வீண் தான் போல நினைச்சேன், ஆனா நீ மனோஜோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா தான் மனோஜ் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகி ஒரு கடையோட ஓனர் ஆனது மட்டும் இல்லாம கை நிறைய சம்பாதிக்கிறான். இப்ப நீங்க வீடும் வாங்க போறீங்க, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. யார் சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் என் மருமக ரோஹிணி தான் சொல்ல எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க மனோஜ் சொல்றாரு, வீட்டுல உள்ள எல்லாருமே நான் வாங்க போற வீடை வந்து பாருங்க, உங்க எல்லாருக்கும் அந்த வீடு பிடிக்கணும்ல, இன்னைக்கு நான் மொத்த பணத்தையும் ஓனர் கிட்ட கொடுத்து வீட்டோட சாவி எல்லாம் வாங்க போறேன், நீங்க எல்லாரும் என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு மனோஜும் சொல்றாரு. உடனே எல்லாரும் அங்க வீட்டுக்கு வந்து பார்க்க ஒத்துக்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, நானும் சீக்கிரமாவே இங்க ரவிக்காக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் பார்க்க தான் போறேன், இப்ப ஷெஃபா இருக்கிற ரவி ஒரு பெரிய ரெஸ்டாரண்டோட ஓனராக தான் போறாரு, நமக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை செஞ்சு நாம முன்னேறினா அண்ணாமலை அங்கிள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க மனோஜ் மட்டும் இல்லாம எல்லாருமே அண்ணாமலை வீட்டுல உள்ள எல்லாரும் சேர்ந்து அந்த வீடை சுத்தி பார்க்கறதுக்கு போறாங்க. இங்க மனோஜும் ரோஹிணியும் வீட்டு ஓனர் கிட்ட அந்த மீதி பணத்தை மொத்த பணத்தையும் கொடுக்கறதுக்காக இங்க விஜயாவையும் கூட்டிட்டு போறாங்க. வீடை பார்த்த உடனே மீனா சொல்றாங்க, என்னங்க இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, இவ்வளவு பெரிய வீடா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க, பரவாயில்ல, ரோஹிணியால மனோஜ் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சு வீடெல்லாம் வாங்கிட்டாரு, ஆனா நம்மளால மாடியில ரூம் கூட கட்ட முடியல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இந்த மீனா தான் சம்பாதிக்கிறா, நமக்கு சரியான ஒரு வருமானம் வரல, இங்க சவாரி கிடைக்க மாட்டேங்குது, முத்து ரொம்ப மனசு வேதனையில இருந்ததால மீனா இதை சொல்லும் போது பதில் பேசாம அமைதியா இருக்கிறாரு முத்து. வீட்டுக்குள்ள போன விஜயா அண்ணாமலை கிட்ட பாத்தீங்களாங்க, இப்படி ஒரு வீடை நான் பார்த்ததே இல்ல, என் பையனால மட்டும் தான் சம்பாதிச்சு இவ்வளவு பெரிய வீடை வாங்க முடிஞ்சிருக்கு, இங்க ரவியா இருக்கட்டும் முத்துவா இருக்கட்டும் அவங்க நினைச்சது எதையுமே பெருசா செய்யல, ஆனா நான் நினைச்சேன் இங்க ரோஹிணியும் மனோஜும் நான் நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, மனோஜ் வீடு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, முதல்ல சீக்கிரமாவே வீடு ஓனரை கூப்பிட்டு பணத்தெல்லாம் கொடுத்து சாவியை வாங்குடா, அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள போய் பார்க்கணும், அது மட்டும் இல்லாம பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அம்மா இருங்கம்மா வீட்டு ஓனர் வராங்களா, அவங்க கிட்ட அப்பாவும் நீங்களும் பேசுங்க, நீங்களும் அப்பாவும் சேர்ந்து பணத்தை கொடுத்து சாவியை வாங்குங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே ரவி ஸ்ருதினு மீனா முத்துன்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அங்க மனோஜையும் ரோஹிணியும் ஏமாத்தி எப்படியாவது பணத்தை வாங்கணும்னு நினைச்ச அந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க ஓனர் மாதிரி இங்க அண்ணாமலை கிட்டையும் விஜய கிட்டையும் பேசுறாங்க. உங்க பையன் மனோஜ் ரொம்ப பெரிய திறமசாலி, அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இந்த வீடை கொடுக்க நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோம், நாங்க கேட்ட மாதிரி மனோஜ் பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல, உங்களால கண்டிப்பா இதை விட நிறையவே சம்பாதிக்க முடியும் அப்படின்னு மனோஜ் ரொம்ப பெருமையா பேச உடனே மனோஜ் ரோஹிணி பணத்தெல்லாம் எடுத்து அண்ணாமலை கிட்ட கொடுக்க அண்ணாமலை அப்பவும் விஜய் கிட்ட கொடுத்து, விஜயா உன் பையனோட வீடு, நீயே வந்து பணத்தை கொடுத்து சாவியை வாங்கு, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, நீங்க சொன்னீங்களே தான் வீடை பார்க்க வந்தேன், எனக்கு ஏதோ இதுக்கு இடையில பிரச்சனை இருக்குன்னு தோணுது முத்து அப்படின்னு சொல்லி முத்து கிட்ட பேச போயிடுறாரு. உடனே விஜயா நான் இருக்கேன்ல மனோஜ், உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன, நமக்கு இந்த வீடு தான் சரி
அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போன மொத்த பணத்தையும் அங்க வீடு ஓனர்னு ஏமாத்திட்டு இருக்க அந்த 2 பேர்கிட்டயும் விஜயா சந்தோஷமா பணத்தை கொடுக்குறாங்க. அவங்களும் வீட்டோட சாவியை கொடுத்துட்டு இது இனிமேல் உங்க வீடு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பணத்தை வாங்கின அந்த 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நாம நினைச்ச மாதிரியே பணம் கிடைச்சிருச்சு. இனி உண்மையான வீட்டு ஓனர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தர வேண்டிய 1.5 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு மீதி பணத்தை எடுத்துட்டு நம்ம சந்தோஷமா எங்கேயாவது போக வேண்டியதான். இப்படி ஒருத்தன் வந்து ஏமாறுவான், அவங்க கிட்ட இருந்து இவ்வளவு பணம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மனோஜை படிக்க வச்சதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். யார் உண்மையான வீட்டு ஓனர்னு கூட தெரியாம நம்ம பேசினதெல்லாம் நம்பி மொத்த பணத்தையும் கொடுத்துட்டா இந்த மனோஜ் அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வீட்டு ஓனர்னு ஏமாத்தின 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. முத்துவும் அண்ணாமலை மீனானி எல்லாருமே வீட சுத்தி பாக்குறாங்க. உடனே முத்துவும் ஆமா மீனானி சொன்ன மாதிரி வீடு ரொம்ப பெருசாவும் இருக்கு, அழகாவும் இருக்கு பாரு அப்படின்னு எல்லா இடத்துலயுமே போய் பாக்குறாங்க. உடனே ரோஹிணி சொல்றாங்க எல்லாரும் இங்கேயே தங்கிடலாம், இனி அந்த சின்ன வீட்டுக்கு யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை ரோஹிணி இது உன் வீடுமா, நீங்க பணம் கொடுத்து வாங்கிருக்கீங்க, என் வீடு அங்க இருக்கு, முத்து நீ வரியா இல்லையா நம்ம கிளம்பலாம்னு சொல்ல உடனே ஸ்ருதியும் ரவியும் ஆமா ரோஹிணி நாங்க எல்லாரும் கிளம்புறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் அங்க வாங்க, அதுக்கப்புறமா இங்க வந்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா மனோஜும் ரோஹிணி வரேன்னு சொன்ன உடனே எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. விஜயா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஜீவா இங்க முத்துவுக்கு போன் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும் சீக்கிரம் வாங்க முத்து அப்படின்னு சொல்லி போன் பண்ண உடனே முத்துவும் ஜீவா மேடம் வந்துட்டாங்க, இனி நமக்கு சவாரி இல்லைன்னு நம்ம கவலைப்பட வேண்டாம், ஜீவா மேடம் மூலமா தினமும் வருமானம் வரும், நாமளும் கண்டிப்பா மீனா மாதிரியே உண்டியல்ல நிறைய பணத்தை சேர்க்கணும் அப்படின்ற ஆசையில ஜீவாவை பார்க்க போறாரு. ஜீவா முத்துவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா கார்ல பேசிக்கிட்டே வராங்க. அப்புறம் இங்க ஜீவாவும் மனோஜ் வாங்க அதே வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இங்க உடனே முத்து கேக்குறாரு என்ன மேடம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இது என் அண்ணனோட வீடாச்சுன்னு கேட்க இல்ல இது என் வீடு, இந்த வீட்டுல 2 பேரு வாடகைக்கு இருக்காங்க, அவங்க எனக்கு பணம் கொடுக்கணும் வாங்கிட்டு போலாமேனு வந்தேன், என்ன முத்து சொல்றீங்க இது உங்க அண்ணனோட வீடுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்க முத்துவுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஜீவாவும் இறங்கி அந்த வீட்டுக்குள்ள போக அங்க மனோஜை ஏமாத்தி பணம் வாங்க 2 பேரும் அங்க நிக்கிறாங்க. அப்பதான் முத்துவுக்கு தெரியுது அவங்க வீட்டோட ஓனர் இல்ல, இந்த இந்த ஜீவாவோட வீட்டுல வாடகைக்கு இருந்தவங்கன்னுட்டு. ஜீவா கிட்ட பேசிட்டு பணத்தையும் கொடுக்கும் போது அங்க முத்து போயிட்டு அந்த 2 பேரையும் வெளுத்து வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம என் அண்ணனை ஏமாத்தி 30 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு எங்க குடும்பத்தையே ஏமாத்தலான்னு பாத்தீங்களா மேடம், இவங்க செஞ்சதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அந்த மனோஜை ஏமாத்துற அந்த 2 பேர் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு ஜீவா கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு முத்து. இங்க முத்து இது மனோஜோட வீடு அப்படின்னு சொன்னதை கேட்டு ஜீவாவும் அப்ப மனோஜ் தான் உங்க அண்ணனா, அந்த மனோஜனை எவ்வளவு ஏமாத்திருக்கான் தெரியுமா, என்கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டான், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனோஜும் மனோஜோட வைஃபும் தான், உங்க அப்பா பணத்தை நான் எடுத்துட்டு போனேன், அதுக்காக வட்டியோட 30 லட்சம் ரூபாய் பணத்தை என்ன ஏமாத்தி அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்ற உண்மையை ஜீவா சொல்லிடுறாங்க. ஜீவா சொன்ன உடனே இங்க மனோஜை ஏமாத்தி அந்த வீட்டோட ஓனர்னு போய் சொல்லி இங்க மனோஜ் கிட்ட 30 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கினவங்க கிட்ட இருந்து பணத்தை உடனே முத்து வாங்கிடுறாரு. முத்து வாங்கிட்டு என் அண்ணனை நீங்க ஏமாத்துறீங்க, ஆனா இந்த பணம் எனக்கு வரணும்னு இருந்திருக்கு, இது என் அப்பாவோட பணம், என் அப்பாவுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா மூலமா உண்மையை தெரிஞ்ச இங்க முத்துவும் அந்த வீட்டு ஓனரா ஏமாத்துறவங்க கிட்ட இருந்து மனோஜோட பணத்தை வாங்கிடுறாரு. வாங்கின உடனே வீட்டுக்கு ரொம்ப கோவமா வராரு. ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா விஜயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்த கோவத்துல இங்க முத்துவும் பணத்தை அண்ணாமலை கிட்ட கொடுத்துட்டு மனோஜை வெளுத்து வாங்குறாரு, பலார்னு வைக்கிறாரு. யார் பணத்தை எடுத்து யார் செலவு செய்யறது, அப்பாவோட பணம் உனக்கு கிடைச்சிருச்சுன்றது இந்த ஜீவா மூலமா தெரிய வந்தது, ஜீவா யாருன்னு தெரியும்ல பாருலமா, ஜீவா கிட்ட 30 லட்சம் ரூபாய் பணம் வாங்கலாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயும் ரொம்ப தெளிவா இங்க முத்து புரிய வைக்கிறாரு. உடனே மனோஜும் அழுதுகிட்டே என்ன முத்து சொல்ற, அப்ப நான் பணம் கொடுத்தது வீட்டோட ஓனர் கிட்ட இல்லையா, அவங்க போய் சொல்லி ஏமாத்திட்டாங்களா, அப்ப என் பணம் அப்படின்னு சொல்ல அது உன் பணம் இல்ல அப்பாவோட பணம், நீ ஒருத்தவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாத்தின, ஆனா அந்த பணத்தை நான் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன், அப்பாவோட பணம் கிடைச்சோம் அந்த பணம் கிடைக்கலன்னு இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தல, ஜீவா மூலமா எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு, நீ அடுத்தவங்களை ஏமாத்தினா நீயும் இப்படிதான் ஏமாந்து நிக்கணும்னு இதுலயே முதல்ல புரிஞ்சுக்கோ மனோஜ் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் இங்க வந்து வெளுத்து வாங்கும் போது ரோஹிணி பதில் பேச முடியாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு லோன் எல்லாம் எடுத்து இங்க 30 லட்சம் ரூபாய் பணத்தை ஏற்பாடு பண்ணா அந்த பணம் இப்ப அண்ணாமலை அங்கிள் கைக்குள்ள போயிருக்கு, அதுவும் முத்துவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சேன்னு அழுதுகிட்டே நிக்கிறாங்க ரோஹிணி. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா மனோஜை வெளுத்து வாங்கி நல்லா திட்டிட்டு பாத்தியா நீ ஏமாத்தின, நான் பொறுமையா இருந்தேன், அதனாலதான் மறுபடியும் என் பணம் முத்துவால என்கிட்டயே வந்து சேர்ந்துருச்சு, 30 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு பெரிய வீடெல்லாம் வாங்கலான்னு என்ன பேச்சு பேசுறீங்க 2 பேரும், இப்ப இந்த பணம் என்னுடைய பணம், உனக்கு இதுல எந்த பங்கும் கிடையாது முத்து, இந்த பணம் மொத்தத்தையும் நீயும் ரவியும் எடுத்துக்காங்க, இந்த ரோஹிணிக்கும் இந்த மனோஜுக்கும் எதுவும் தரக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாத்தினா இப்படிதான் ஏமாந்து போய் நிக்கணும், விஜயா உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், பெரிய வீடு வாங்க போறாங்களாம், இந்த வீட சின்ன வீடு எல்லாம் சொல்லி இந்த வீட்டுல யாராவது இருப்பாங்களா அப்படின்னு என்ன பேச்சு பேசுனீங்க, உன் பையன் மறுபடியும் ஏமாந்து வந்து நிக்கிறான் அப்படின்னு திட்டுறாரு அண்ணாமலை. அண்ணாமலை இங்க ரொம்ப கோவமா இருக்கிறத பார்த்து பதில் பேச முடியாம இங்க விஜயாவும் திருத்திரன்னு முழிக்க உடனே முத்து இங்க வந்து மனோஜை வெளுத்து வாங்குறாரு, மறுபடியும் ஏமாந்து போய் நிக்கிறியடா, உனக்கெல்லாம் எதுக்கு வீடு, ஒழுங்கா கடையை வச்சு நடத்தவே உனக்கு தகுதி இல்ல, இதுல வீடு கேக்குதா உனக்கு அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்க ரோஹிணி ரொம்ப அழுகுறாங்க. புதுசா வீடெல்லாம் வாங்க போறோம் அப்படின்ற ஆசையில நம்பி ஏமாந்துட்டோம், முத்துவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதால லோன் போட்டு கஷ்டப்பட்டு வாங்கின அந்த 30 லட்சம் ரூபாய் பணமும் கைக்கு வராம போயிருச்சேன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க ரோஹிணி.